உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ les mots variables et invariables. இதை நம்ம தமிழில் எப்படி சொல்கிறதுன்னா, மாறு வார்த்தைகள் மற்றும் மாறாத வார்த்தைகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பேசுபவரின் மற்றும் வாக்கிய அமைப்பு வார்த்தைகளை பிரெஞ்சு மொழியில் 9 வகையாக பிரிக்கலாம். பார்ட்டி டு டிஸ்கோர் அவைகளானவன பின்வருமாறு. இது அர்த்தம் என்னவென்றால், நாம் பேசும் ஒவ்வொரு வாக்கியமும் இந்த 9 வகையான பிரிவுகளில் உள்ளடக்கம் செய்யப்படும். இதை தவிர்த்து நம்மால் எதுவும் பேசவோ எழுதவோ முடியாது. அவைகள் என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம். முதலாவது le nom பெயர்ச்சொல். இரண்டாவது le pronom மாற்றுப்பெயர். மூன்றாவது le verbe வினைச்சொல். நான்காவது l'adjectif உரிச்சொல். ஐந்தாவது l'article சார்புச்சொல். ஆறாவது l'adverbe வினை உரிச்சொல். ஏழாவது la préposition முன்னிடைச்சொல். எட்டாவது la conjonction இணைப்புச்சொல். கடைசியாக l'interjection வியப்புச்சொல். ஏற்கனவே சொன்னது போல இந்த வகையான வார்த்தைகள் ஒரு வாக்கியத்தில் மிகவும் முக்கியமானவை. இந்த வகையான வார்த்தைகள் பிரெஞ்சு மொழியில் எண், அதாவது singulier et pluriel மற்றும் பால்களுக்கு, அதாவது masculin et féminin ஏற்றவாறு சில மாறக்கூடியவை, சில மாறாதவை. முதலில் வடிவம் மாறக்கூடிய சொற்கள் பிரெஞ்சு மொழியில் 5 வகையாக பிரிக்கலாம். அவை என்னவென்று நாம் இப்போது பார்க்கலாம். le nom பெயர்ச்சொல், le pronom மாற்றுப்பெயர், l'article சார்புச்சொல், l'adjectif உரிச்சொல், le verbe வினைச்சொல். இந்த 5 வகையான சொற்கள் பிரெஞ்சு மொழியில் மிகவும் கடுமையானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல இவை பால் மற்றும் எண்ணுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை. உதாரணத்துக்கு பிரெஞ்சு மொழியில் அஃறிணை, அதாவது பொருள்களுக்கும் ஆண்பால் பெண்பால் இருப்பதால் அவற்றை நன்றாக பயன்படுத்துவதன் மூலம் இது நமக்கு எளிமையாகலாம். இரண்டாவது வடிவம் மாறாத சொற்கள். அவை பிரெஞ்சு மொழியை 4 வகையாக பிரிக்கலாம். அவை என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம். l'adverbe வினையுரிச்சொல், la préposition முன்னிடைச்சொல், la conjonction இணைப்புச்சொல், la interjection வியப்புச்சொல். இவை அனைத்து வகையான வாக்கியங்களிலும் வடிவம் மாறாதவை. இவை எண் மற்றும் பால்களுக்கு ஏற்று வடிவம் மாறாதவை. இந்த 9 வகையான வார்த்தைகள் ஒரு வாக்கியத்தின் உயிர் நாடிகள். இவைகள் இன்றி ஒரு வாக்கியம் அமையாது. இதன் மூலம் ஒரு வாக்கியத்தில் எவை வடிவம் மாறக்கூடிய சொற்கள் மற்றும் மாறாத சொற்கள் என்பதை தெரிந்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.